وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் பெற்றோரும் பிள்ளைகள் என்ற தொடரில் சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய பிரத்யேகமான சில திறமைகளை, ஆற்றலை நாம் நேற்று கேட்டிருக்கின்றோம். அதில் சுலைமான் நபி அவர்கள் தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற போது அங்கிருக்கிற பிரமுகர்களிடம் ஹுதுஹுது பறவை எங்கே என்று கேட்டார்கள். அந்த பறவை காணவில்லை என்றார்கள். அது திரும்பி வந்து தக்க காரணத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் அதற்கு தண்டனை கிடைக்கும், இல்லை என்றால் கொலை குற்றம்தான் என்று சுலைமான் நபி அவர்கள் எச்சரித்தார்கள். அவர் எச்சரித்து சில மணி துளிகளுக்கு பிறகு அந்த பறவை வந்து சபா என்கிற நாட்டில் ஒரு அரசி ஆண்டு கொண்டிருக்கிறாள். அங்கிருக்கிற மக்கள் சூரியனை வழிபாடு செய்கிறார்கள். அந்த அரசியும் சூரியனை கடவுளாக நம்பி வழிபாடு செய்கின்றாள். அவளுக்கு எல்லா வளமும் இருக்கிறது, மிகப்பெரிய சிம்மாசனமும் இருக்கிறது என்று அந்த பறவை சொன்னது. அப்போது சுலைமான் நபி அவர்கள், நீ சொல்லுவது உண்மைதானா அல்லது பொய்யா என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். قال سننظر أصدقت أم كنت من الكاذبين. நீ உண்மை சொல்கிறாயா அல்லது நீ பொய் உரைக்கின்றாயா என்பதை நான் ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கிறேன் என்று சொல்லி, இது அபுபி கிதாபி ஹாதா, இந்த கடிதத்தை நீ கொண்டு போ, அல்கிஹி இலைஹிம், அவள்கிட்ட கொண்டு போய் இந்த கடிதத்தை நீ போட்டுரு. ஏன்னா இது பரவதானே, கொண்டு கொடுக்க முடியாது. கடிதத்தை கொண்டு போய் என்ன செய்யணும், போட்டுருணும். இதுக்கு முன்னால் உள்ள அரசர்கள் கடித பரிமாற்றத்துக்கு புறாவத்தை என்ன செய்யிருக்காங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது அது மாதிரி சுலைமான் நபியும் அந்த ஹுதுஹுது பறவைட்ட தான் கைப்பட எழுதிய கடிதத்தை கொடுத்து விடுறாரு. இந்த கடிதத்தை கொண்டு போய் நீ அங்கே ஒண்டி போட்டுறணும். அல்கி இலைஹிம் சிம்மத்த வல்ல அன்ஹும் பந்துரு மாதா எரிஞ்சிக்கணும். போட்டு ஓரமாக நின்று என்ன செய்ய, நீ பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீ என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும் என்று சுலைமான் நபி சொன்னார். காலத் யா ஐயுஹல் மலவ் இன்னி உல்கிய இளைய கிதாபுன் கரீம். அப்போ அதே மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்து விடுறாரு. இந்த ஹுதுஹுது பறவை போய் சுலைமான் நபிகிட்ட போய் அந்த சபா நாட்டு அரசியிடத்தை போய் போட்டுருச்சு. போட்ட உடனே அந்த அரசி அந்த கடிதத்தை எடுத்து படிச்சுட்டு தன்னுடைய மந்திரி பிரதானிகள் பிரமுகர்களை எல்லாம் அந்த அரண்மனையில் அவன் என்ன செய்யறான், அழைச்சு, யா ஐயுஹல் மலர், பிரமுகர்களே, இன்னி உல்கே இளைய கிதாபன் கரீம், ஒரு மகத்துவமிக்க ஒரு கடிதம் எனக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த கடிதத்தில் என்ன இருக்கு, இன்னஹு மின் சுலைமான், ஃப்ரம் சுலைமான். எங்கிருந்து வந்திருக்கு அந்த கடிதம், ஃப்ரம் சுலைமான், மின் சுலைமான், சுலைமான் வந்து அந்த கடிதம் வந்திருக்கிறது. அதுல என்ன கடிதத்துடைய வாசகம், இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கடிதத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி என்ன செய்றாரு, சுலைமான் நபி ஆரம்பிக்கிறார். அலா தாலு, சுலைமான் நபி அடுத்த விஷயத்தை சொல்றார்,
அலா தாரு அலைய, நீ என்னை மிஞ்சி விடக்கூடாது, வரம்பு மீற விடக்கூடாது. வாத்தூனி பி முஸ்லிமீன், நீ முஸ்லீமாக நீ வந்து விடு. ஏன்னா அவன் என்ன செய்யறா அப்படிங்கிறது தான் இந்த பறவை வந்து சொல்லிருச்ச, சூரியனை தானே வழிபாடு செய்கிறார். அதனால அவர் என்ன செய்யறாரு, வேற எந்த எல்லை மீறலும் இருக்கக்கூடாது, முஸ்லீமா என்ன செய்யணும், மாறி வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். கால, திரும்ப அந்த அரசி கேட்கிறாள், யா ஐயுஹல் மலவ் அஃப்தூனி ஃபி அம்ரி மா குந்து காத்தியத்தன் அம்ரன் அத்தா தஷ்ஹதூன். திரும்ப அந்த பிரமுகர்கிட்ட கேட்கிறா, என்ன கேட்கிறாள், அஃப்தூனி ஃபி அம்ரி, இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்கு, இதுல இன்னைக்கு என்ன சொல்றீங்க, உங்க கருத்து என்ன, அபிப்பிராயம் என்ன அப்படி சொல்லி என்ன கேட்கின்றாள். அப்படி கேட்கும் போது, நீங்க ஒரு உறுதியான ஆலோசனையை எனக்கு சொல்லாத வரை நான் இதுல எந்த முடிவும் என்ன செய்ய மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யறான் சொல்லி காட்டுகின்றாள். அப்போ அவங்க சொல்றாங்க அந்த பிரமுகர்கள், காலு நஹனு உலு குவத்தின் உலு பஸின் ஷதீதின், ஐயோ நாம எவ்வளவு வலிமை மிக்கவர்கள், படைபலம் பணபலம் என ஒரு அதிகாரம், ஒரு ஆட்சியர், ஒரு அரசு அப்படி வரும்போது எல்லா வலிமையும் நமக்கு என்ன செய்து இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வல் அம்ரி இலைக்கு, முடிவு உங்க கையில இருக்கும். இப்போ எப்படி எல்லா கட்சிக்காரனும் கூட்டம் போட்டு தலைவர்களுக்கு முடிவு நாங்கள் என்ன செய்யறோம், கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, எல்லாத்தையும் முடிவு வைக்கிறது தான் என்ன செய்யறாங்க, கூடியிருக்காங்க. ஒவ்வொரு ஆள்களையும் முடிவு கட்டணும் வைங்க, வந்திருக்கிற 2000 பேர்ல 2000 கருத்தை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, கடைசியில் தலைவர் தலையை முடி பிச்சுக்கிட்டு என்ன செய்வார், ஓடிடுவார். அதனால இதில் நாம ஏன் போட்டு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லுவானே, தலைவர் எடுக்கிற முடிவு எல்லாம் சரியா தான் இருக்கும், நீங்களே பார்த்து எடுத்துக்கிடுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லா அதிகாரத்தையும் தலைவர் என்ன செய்வாங்க, ஒப்படைச்சிருவாங்க. இப்போ நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி இல்லை, அந்த சபா நாட்டு அரசிடம் அங்க இருந்த பிரமுகர்கள் எல்லாமே எல்லா காரியத்தையும் உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிடறோம், இப்படி ஒப்படைக்கிறோம். வல் அம்ரு இலைக்கு, என்ன உங்கள்கிட்ட அதிகாரத்தை நாங்கள் என்ன செய்யறோம், ஒப்படைத்து விடுகிறோம். பந்துரி மாதா தாமுரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த அரசி சொல்கிறாள், காலத் இன்னல் முலூக்க இதா தகலு கரியத்தன் அஃப்ஸதுஹா வஜஅலு அஇஸத அஹ்லிஹா வ அதில்லத்தன் கதாலிக யஃஅலூன். பொதுவாக ஒரு அரசு படையெடுத்து வந்து விட்டால், பொதுவாக ஒரு அரசு படையெடுக்க ஆரம்பித்து விட்டால், இப்போ பொதுவாக ட்ரம்பும் மெண்டல் இப்போ படையெடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா என்ன, குழந்தை பெரியவங்க வயசானவங்க எந்த நியாயம் அநியாயம் என்ன செய்யறது பார்க்கறது இல்லை. இந்த போர் தர்மம் என்பதே என்ன, எல்லாமே எடுபட்டு போச்சு. அந்த பக்கம் இருக்குன்னா இஸ்ரேல் நேதன்யாகு, அந்த சண்டாளமே என்ன, எந்த தர்மத்தையும் கடைபிடிக்கிறதே இல்லை. இவங்களை சுத்தி இருக்கிற அரபு நாடுகாரங்களுக்குலாம் என்ன, நம்ம அப்படியே பயன்படுத்தலே வச்சிருந்து நாம அங்க ராஜபோக ஆட்சியை நடத்தணும் என்கிற இந்த ஆணவ போக்கு எவனெல்லாம் அதிகாரத்துக்கு வருகிறானோ அவனுடைய இயற்கையிலே என்ன செய்யும் வந்துடும். நம்ம பார்க்குறோம், இந்தியாவிலையும் பார்க்குறோம், மோடிட்டு இருக்கிற ஆணவ போக்கு பார்க்குறோமா இல்லையா, அதிகாரத்துக்கு வந்து விட்டு அதிகாரத்துக்கு வெளியில இருக்கிற வரைக்கும் இப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. வந்து உட்கார்ந்தாச்சுன்னா அவங்க சேட்டை என்ன செய்வாங்க, காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்றவர்களுடைய மனநிலை இப்படிதான் என்ன செய்யுது இருக்கிறது. அதைத்தான் அந்த சபா நாட்டு அரசு சொல்கிறாள். என்ன சொல்கிறாள், இன்னல் முலூக்க இதா தகலு கரியத்தன், ஒரு அரசு இன்னொரு நாட்டுக்குள் நுழைந்து விட்டால் அஃப்ஸதுஹா, அந்த நாட்டையே நாசமாக்கிடுவாங்க, அந்த நாட்டையே நாசமாக்கிடுவாங்க. வஜஅலு அஇஸத அஹ்லிஹா அதில்லத்தன், அந்த நாட்டில் கண்ணியமாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் ரொம்ப கேவலப்பட்டு இழிந்தவர்களாக என்ன செய்வாங்க, ஆக்கிடுவாங்க. பார்த்தோமா இல்லையா, காசாவில் எப்படி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக சண்டை போட்டு அந்த மக்களை கடைசியில நாடோடிகளாக, என்ன குடியிருக்க இடம் இல்லாதவர்களாக அப்படின்னு செய்றாங்க, தெருல விட்டாங்க. இப்போ அப்படியே என்ன டேன் மாரிஸ், அப்படியே இப்போ திசை தினமும் திரும்பிடுச்சு. இப்போ ஃபுல்லா இப்போ இஸ்ரேல்ல இருந்து இப்போ எல்லாரும் மூட்டை முடிச்சோட இப்போ கிளம்பி இருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு போர் என்று வந்து விட்டால், அதிகார துஷ்பிரயோகம் என்று வந்து விட்டால், நிச்சயமாக கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் கடைசியில ஓட்டாண்டியா திருவோட்டு முன்னர்களா என்ன செய்வாங்க, ஆயிடுவாங்க, கண்ணிய குறைவா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு இப்போ கதை அதுக்கே ஆகும். இப்படித்தான் அவங்களும் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பயம் என்ன அந்த அரசுக்கு வந்துருச்சு. அப்போ சுலைமான் நபி படையெடுத்து வந்தாச்சுன்னா, ஓஹோ உங்க அரசியா, சரி அவ்வளோ ஒன்றும் பண்ணாதப்பா, ஓ இவரு பெரியவரா, அதெல்லாம் ஒன்றும் செய்யாத, இவங்களாம் சின்னவங்க, இவங்களை இப்படி பார்த்து பார்த்தா செய்வாங்க
உள்ள பூந்தாச்சுன்னா என்ன, அவ்வளவுதான், சனக்காடு புனக்காடு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா விலகிட்டு அவங்கள்ட்ட இதை சொல்றா. இன்னி முருசிலத்தும் இல்லை. அதுக்கு பிறகு அவ இன்னொரு யோசனை சொல்றா. என்ன சொல்றா? நான் அந்த சுலைமானுக்கு பிஹதியத்தின் சில அன்பளிப்பை நம்ம என்ன செய்வோம், கொடுத்து அனுப்புவோம். சில அன்பளிப்பை நம்ம கொடுத்து அனுப்புவோம். இப்போ நாதிரத்தும் பீமா எரிஞ்சு முருசலும், இந்த கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த நம்முடைய தூதுவர் இருக்காரா இல்லையா, அவர் போய் கொடுக்கும்போது அங்க என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம், கவனிப்போம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பளிப்பை என்ன செய்யறா, கொடுத்து இதை சுலைமான் என்கிற அரசத்தை கொண்டு போய் நீ கொடுன்னு சொல்லி என்ன செய்ய அனுப்பி வைக்கிறான். பலம்மா ஜா சுலைமான, அந்த தூதுவர் சுலைமானுக்கு வந்து கால துணி தூணனி பிமானின், அப்போ வந்து அந்த அன்பளிப்பை வந்து என்ன செய்றாரு, சுலைமான் நபி கிட்ட கொடுக்குறாரு. சுலைமான் நபி என்ன சொல்றாரு சொன்னா, ஓ துணித்துவனி பிமான், ஓஹோ பண முடிப்பை தந்து எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? நான் என்ன திருவட்டு மன்னராக உட்காந்துருக்கேன், நானே ஒரு நாட்டுக்கு ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா இருக்கிறேன், எல்லா வகையான வளங்களையும் வாய்ப்பையும் வலிமையையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் சொல்றாரு. பமா ஆத்தானி எல்லா சைரும் மிம்மா ஆத்தாக்கும், நீங்க கொடுக்கறதை விட அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நீ தந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி என்ன செய்றாங்க, அந்த தூதுவத்தை என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க. பல் அன்தும்பி ஹதியத்திக்கும் தவறகும், நீங்க வேணா இந்த அற்பமான இந்த அன்பளிப்பு பொருளை கொண்டு நீங்க வேணா சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு இதுல எல்லாம் எந்த உடன்பாடு கிடையாது அப்படி சொல்லி ரியாக்ஷன் என்ன சுலைமான் நபிட்ட இருந்து வெளியே வருது. அதனால இறுதி இலகி பல நாத்தி என்னும் ஜுனூதில் லா கிபல லஹும் பிஹா வல நுக்ரிஜன்னஹும் மின்ஹா அதில்லதன் வஹும் சாகிரூன், இதை நீ கொண்டு போ, இந்த அன்பளிப்பை கொண்டு போய் அங்கொண்டு கொடுத்துரு, நாங்க படை பட்டாளத்தோட என்ன செய்ய போறோம், அங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றார் சுலைமான் நபி சொல்லுகிறார். லா கிபல லஹும் பிஹா, அப்படி வரும்போது நிச்சயமாக அவர்கள் இழிந்தவர்களாக சிரமப்பட்டு வெளியே நிச்சயமாக அந்த நாட்டை விட்டு என்ன செய்வோம், வெளியேற்றிடுவோம், கொண்டு போய் கொடுத்துரு. என்ன செய்றாரு, ஒரு பெரிய அளவுக்கு கோபதாபத்தோட சுலைமான் நபி என்ன செய்றாரு, நான் என்ன சொல்லி கடிதம் போட்டிருக்கேன், என்ன வந்து சரிக்கட்டான்னு பார்க்கலையா அப்படிங்கிற அந்த மைண்டில் என்ன செய்றாரு சுலைமான் நபி சொல்லி அனுப்புறார். கால யா ஐயுஹல் மலவ் ஐயுக்கும் அடுத்து சுலைமான் நபி பிளான் பண்றார். என்ன பண்றாரு, சரி இவ வழிக்கு வர மாட்டா, முதல் கட்ட நடவடிக்கை என்ன, இவ்வளவு காலம் நம்ம சொல்லி பார்த்தோம், என்ன ஈரான் என்ன திமிரிக்கிட்டே இருக்குது அப்படி சொல்லி இரத்த வரி பிடித்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எப்படி ஆயத்தில் கமேனியை வந்து போட்டுட்டான், மொத்தத்துக்கு ஈரான் நம்ம என்ன செய்யலாம், மடுரோவை தூக்கி இங்க வச்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த நாட்டை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தோமோ அது மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கமேனி எப்படி வந்து சுட்டு வந்து கொலை பண்ணாங்களோ அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யலாம்ட்டு சுலைமான் நபி பிளான் பண்றார். முதல் கட்டமான ஒரு நடவடிக்கை, யாயுஹல் மலர் ஐயுக்கும் ஏதீனி பி ஆர்ஷிஹா கபில ஐயத்தூனி முஸ்லிமீன், அவர் இருக்கிற பெரும்பூர்கள்ட்ட கேட்கிறார். இருக்கிற பெரும்பூர்கள்னா சுலைமான் நபியுடைய அரசியல நம்மள மாதிரி மனிதர்கள் மட்டுமா இருப்பாங்க, ஜின்கள் இருப்பாங்க, பறவைகள் இருப்பாங்க, எல்லாமே அங்க என்ன இருக்கும், எல்லா படைபட்டாளமும் இருக்குது, எல்லாத்தையும் இந்த கேள்வி கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அப்போ ஒரு மனிதர் சொல்கிறார், அது சுலைமான் நபி சொல்கிறார், என்ன சொல்கிறார், அந்த அவங்கெல்லாம் முஸ்லீமாக மாறி வருவதற்கு முன்னால அவளுடைய சிம்மாசனத்தை யாருக்கு கொண்டு வரப்போறா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்குன்னு அந்த பறவை வந்து சொல்லிட்டா இல்லையா, அந்த சிம்மாசனத்தை நீங்களாம் அவங்கெல்லாம் வந்து முஸ்லீமாகி இங்க வந்து சேர்றதுக்கு அதை தூக்கிட்டு வந்துடணும், அதுக்கு யார் தயார் அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி கேட்கிறார். அப்படி கேட்கும்போது கால ஐஃபிரியத்தும் மினல் ஜின் ஆனா ஆத்திக்க பிஹி கபல் அன் தக்குமன் மக்காமி, சுலைமான் நபியை பார்த்து சொல்லுது, அந்த இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின்னு, அந்த ஜின்னு சுலைமான் நபியை பார்த்து பேசுது, சுலைமான் நபியே நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து திரும்ப உட்கார்றதுக்குள்ள அந்த சிம்மாசனத்தை நான் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இஃப்ரீத் ஜின்னுடைய பெயர் இஃப்ரீத் என்கிற ஜின்னு சொல்லுச்சு. இன்னி அலையில கவியும் அமீன், நிச்சயமாக அதற்கு எனக்கு வலிமை இருக்கிறது, அதை நான் கொண்டு வருவதற்குண்டான வலிமை எனக்கு இருக்கிறது என்று அந்த ஜின்னு என்ன கூறுச்சு. அந்த ஜின்னு பதில் கூறினதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஜின்னு மட்டுமே அங்க இருக்குது, மற்ற ஜின்களும் என்ன செய்யலாம் இருக்கும், மனிதர்களும் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க,
எல்லாத்தையும் தான் அந்த ஆலோசனை கேட்கிறாரு யாரு கொண்டு வர்றதுன்னு சொல்லி. ஒரு இப்ரீத்ங்கிற ஜின்னு இந்த பதிலை சொல்லிச்சு. அப்புறம் இன்னொரு பதில், என்ன பதில்? காலல்லது ஐந்தவோ ஐல்முமினல் கிதாப், வேத ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர், அவர் சொன்னார், ஆனா ஆத்திக்க பிஹி கபல ஏர்த்தத்த இலைக்க தர்ஃபு. சுலைமான் நபியே, நீங்க கண்ணை பத்தி முழிக்கிறதுக்கு கூட அதை நான் கொண்டு வந்துருவேன், எழுந்து உட்காரணும்லாம் தேவையில்லை, அப்படி பொத்து முடிக்கிறதுக்கு கூட கொண்டு நான் வச்சிருவேன், அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து நான் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி, அதுல ரொம்ப அதாவது மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்று தேர்ந்த ஒரு ஜின்னு என்ன செய்கிறது சொல்கிறது. முதல்ல ஒரு ஜின்னு சொல்லுச்சு, ஏன்னா ஜின்னுக்கு வந்து மனிதனுக்கு இருக்கிற எல்லாம் விட வலிமையும் ஆற்றலும் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே தாவூது நபி சுலைமான் நபியுடைய வரலாற்று நாங்கள் பார்க்கிறோம். என்ன, மனிதனுக்கு இருக்கிற வலிமையை விட 100 மடங்கு மேலான வலிமை என்ன ஜின்னுக்கு இருக்கிறது அப்படின்னு வரும்போது இது ஒரு சாதாரண விஷயம். முதல்ல ஒரு ஜின்னு சொல்லுது நீங்க எழுந்து உட்கார்றது கூட கொண்டு வருவோம்னு. அடுத்த இன்னும் விவரமான ஒரு ஜின்னு சொல்லுது இல்ல கண்ணை பத்தி முடிக்கிறதுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் விவரமான ஒரு ஜின்னு என்ன செய்ய சொல்லுச்சு. فلما رآه مستقرا عنده قال هذا من فضل ربي ليبلوني أشكر أم أكفر ومن شكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن ربي غني حميد. அப்போ உடனே சுலைமான் நபி சொல்கிறார், என்ன சொல்கிறார்? ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இரட்சகன் எனக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அருள். அது நம்ம எல்லாரும் வீட்டு வாசலையும் போடுறோம், ஹாதா மின் ஃபضل ரப்பி அப்படின்னு நிலக்கதவுல எழுதி போடுறோமா இல்லையா? இது யார் சொன்னது? சுலைமான் நபி சொன்னது. என்ன, இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு எந்த நபிக்கும் இல்லை. உடனே அடுத்து வேலை நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய படை அல்லாஹ் அனுசரிக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார், ஜின்களை அனுசரிக்கிறார், வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ கண்ணை பத்தி முடிக்கிறதுக்குள்ள எங்கே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தை தூக்கி கொண்டு வந்து இங்க வந்து வைக்க முடியும் என்கிற அளவிற்கு ஒரு பெரிய வாய்ப்பை வசதி இப்ப இருக்கிற இந்த வசதி வாய்ப்புல கூட அதை செய்ய முடியாது. இப்ப இருக்கிற நவீன உலகத்துல கூட பல ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிற ஒரு பொருளை கொண்டு வந்து உடனே கொண்டு வந்து கண்ணை பத்தி முடிவு கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அது ஜின்னால என்ன செய்ய முடியும்? அந்த வாய்ப்பை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதான் அவங்க சொல்றாங்க, ஆதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இரட்சகன் எனக்கு செய்திருக்கிற பேர் அருள், பேர் உபகாரம் அப்படி சொல்லி என்ன சொல்லி காட்டுறார். எதுக்காக இதை என்ன செய்திருக்கிறான்? லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறானா என்று என்னை சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் எடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்பை எல்லாம் வழங்கி இருக்கிறான். இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது? நிறைய பேர்ட்ட பணம் இருக்கும், கொஞ்சம் பேர்ட்ட பணம் இருக்காது. பணம் எதுக்காக வேண்டி கொடுத்துருக்கான்? அந்த பணத்தால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறானா இல்லையா? பணம் இல்லாதவன் பணம் இல்லாமல் இருக்கிற போது அவன் கட்டுப்பாடோடு இருக்கிறானா இல்லையா என்று 2 சாராரையுமே அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு தான் இப்படி ஏற்றத்தாழ்வான நிலையை சமூகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதே தான் என்ன சுலைமான் நபி சொல்றாரு, இவ்வளவு எனக்கு தந்திருக்கான்னா என்னமோ ஒண்ணு இருக்குது, நான் கரெக்டா இருக்கிறேன்னா இல்லைங்கிறத அல்லாஹ் சோதிப்பதற்கு தான் இருக்கிறான், இதை எனக்கு வழங்கியிருக்கிறான். ஒமன் சக்கர இன்னமா யஷ்குரி நஃப்ஸிஹி, நன்றியோடு எவன் நடந்து கொள்கிறானோ அவன் தனக்கு நன்றி செலுத்தி கொள்கிறான். இதனால அல்லாஹ்வுக்கு பெரிய அந்தஸ்து உயர்ந்துற போதான் இல்லை, இவன் நன்றி உள்ளவன் என்று நான் எனக்கு கிடைத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒமன் கஃபர இன்ன ரப்பி கனியும் கரீம், எவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறானோ அல்லாஹ் இந்த மாதிரியானவர்களை விட்டும் அவன் தேவையற்றவன், சங்கைக்குரியவன் என்று சுலைமான் நபி சொல்றார். சொல்லிட்டு கால நக்கிரு லஹா அரிஷஹா, அப்போ அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்தாச்சு. சிம்மாசனத்தை கண்ணை பத்தி முடிக்கிறதுக்குள்ள இங்க அரசவைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தாச்சு. வந்ததுக்கு பிறகு சுலைமான் நபி சொல்றாரு, நக்கிரு லஹா அரிஷஹா, அந்த சிம்மாசனத்தினுடைய அந்த அமைப்பு கட்டமைப்பு என்ன செய்யுங்க, அதை மாத்துங்க அப்படி சொல்லி என்ன சொல்றாரு, அதை மாத்துங்க. மாத்திட்டு நந்தூரு தஹ்ததி அம் தக்கூன மினல் லதீன லா யஹ்ததூன், அவங்க வந்தாங்கன்னா இது நம்ம சிம்மாசனம் மாதிரி தெரியலையே, இது வேற ஒரு சிம்மாசனம் மாதிரி தெரியும், நமக்குள்ள இப்படில இருந்துச்சு அப்படில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க இதை விட்டுறாங்களா? இல்ல இது நம்ம சிம்மாசனம் தான், அதை ஒரு மாதிரி என்ன டிசைனை மாடலை மாற்றி வச்சிருக்காங்க என்று அடையாளம் தெரிந்து கொள்கிறாளா இல்லையா என்பதை நாம என்ன செய்வோம், கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போம் அப்படி சொல்லி சுலைமான் நபி என்ன செய்றாரு, அதனுடைய அந்த ஷேப் என்ன செய்றாரு, மாற்றணும்னு சொல்லி சொல்றாரு. ஃபலம்மா ஜாஅத்
கீழே ஹாக்கதா அரசுக்கு. அப்போ அந்த சபா நாட்டு அரசி படைப்பட்டாளத்தோடு இங்கே சுலைமான் நபிகிட்ட வந்தாச்சு. ஏன்னா சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்தாச்சு, அங்கே அரசாட்சியே காலி, மடுரோவே இங்கே ஒன்று வந்தாச்சு, இன்னும் அங்கே என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆசனத்தையே தூக்கிட்டு வந்தாச்சு. பிரதமர் நாக்காளியே தூக்கிட்டு வந்தாச்சு. இன்னும் பிரதமர் போய் அங்கே போய் என்ன செய்யணும், மன் கி பாத்னு என்ன மன் கி இதை என்ன அதாவது குரண்டு என்ன செய்யணும், பேசணும், மன் கி பாத் அப்படின்னு சொல்லி ஆசனத்தை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே யார்கிட்ட பேசுறது, அந்த மாதிரியான ஒரு கதையா போய் கடைசியில் அவ என்ன செய்யறா, வழிக்கு வந்து நேரம் சுலைமான் நபிகிட்ட வந்தாச்சு. வந்த உடனே சுலைமான் நபி கேட்கிறாரு, ஹாக்கதா அரிசிக்கு ஏம்மா இது சிம்மாசனம் மாதிரி தெரியுதோ அப்படி சொல்லி கேட்கிறாரு. காலத்து அவ சொல்கிறான், அண்ணன் உருவாங்க, ஆமா அப்படிதான் என் சிம்மாசனம் தெரியுது அப்படின்னு அவ சொல்றா. ஊத்தினல் இல்ம மின் கப்லிஹா வ குன்னா முஸ்லிமீன், இதற்கு முன்னால் இது பற்றிய ஞானம் எல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, இதற்கெல்லாம் முன்னால நாங்க முஸ்லீமாகவே நாங்க இருந்துட்டு இருக்கிறோம், நீ இப்ப வந்து நினைச்சிருக்கிற ஈஸ்வரத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு சுலைமான் நபி சொல்றார். ஓ சத்தஹ ஆக்கானத்து தாபூது மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர எதை நீ வணங்கி கொண்டிருந்தாயோ அது உன்னை தடுத்து விட்டது, இந்த நேரான வழிக்கு வருவதை விட்டும் அந்த தீய சிந்தனை கெட்ட சிந்தனை உன்னை தடுத்து விட்டது. இன்னஹா கானத்து மின் கௌமின் காஃபிரீன், அப்ப இவள் முதலில் இறைவனை மறுக்கிற அந்த ஒரு கூட்டத்தில் உள்ளவளாக என்ன செய்தாள், இருந்தாள் அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி என்ன செய்றாரு சொல்றார். கீழல்லஹா உதுகுலி ஸர்ஹ, அப்போ திரும்ப அந்த சுலைமான் நபி அந்த சபா நாட்டு அரசிக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்னு சொன்னா, உதுகுலி அஸ்ஸர்ஹ, இந்த மாளிகைக்குள் நீ நுழை, இல்ல உள்ள போ அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு சொல்றார். உள்ள வந்துட்டியா, நான் இதுக்குள்ள போ அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு அவர் சொல்றார். அப்படி போகும்போது ஃபலம்மா ரஅத்துஹு ஹஸபத்துஹு லுஜ்ஜதன், அப்படி உள்ள போகும்போது அவள் ஒரு லுஜ்ஜாவை பார்க்கிறாள். லுஜ்ஜா என்று சொன்னால் பளிங்கை பார்க்கிறாள். லுஜ்ஜானா பளிங்கை பார்க்கிறாள். கஷபத், அந்த பளிங்கில வந்து ஏதோ தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு, பளிங்கில தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ தண்ணியை பார்த்தா நம்ம என்ன செய்வோம், அவ்வளவு பெரிய விலை உயர்ந்த ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு வந்திருக்கிற ஒரு அரசி தண்ணியில காலை வச்சுட்டப்பாளா, ஆடையில நனைஞ்சிருமா இல்லையா? அப்ப என்ன பண்றான்னு சொன்னா, கஷபத்தான் சாக்கைஹா, அந்த ஆடையை கண்டை காலுக்கு மேல என்ன செய்யறா, கொஞ்சம் உயர்த்துறா. நடந்து போகும்போது ஆடை நனைஞ்சிடக்கூடாது, மழை பெய்யும் போது நம்ம கொஞ்சம் வேட்டி நம்ம தூக்கிட்டு போவோம், பெண்கள் இருந்தால் கொஞ்சம் லேசா என்ன செய்வாங்க, தன்னுடைய முறுக்காவை அல்லது சாரி என்ன செய்வாங்க தூக்கிட்டு போவாங்க. இது மாதிரி என்ன தண்ணியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன செய்யறா, தன்னுடைய ஆடையே என்ன செய்யறா கண்டை காலுக்கு மேல கொஞ்சம் என்ன செய்யறா அப்படி தூக்கிடுறா. கால இன்னஹு சர்உம் மர்ரதும் மின் கராரீர, அப்போது அவள் அது உண்மையிலே தண்ணி அல்ல, அது பளிங்கால் ஆன பளபளப்பான ஒரு தரை. அதை பார்க்கும்போது தூரத்திலிருந்து பார்த்தா காணலின்னு சொல்லுவோமா இல்லையா, நல்ல உச்ச வெயில் அடிக்கும் போது நம்ம வண்டியில போனா தூரத்தை பார்த்தா அங்கே மழை வெஞ்ச மாதிரி தெரியும், வண்டி போக போக பார்த்தா கடைசியில் அங்கே ஒண்ணும் இல்லை. அப்போ இது மாதிரி நமக்கு கண்ணுக்கு தண்ணீராக தெரியும், ஆனா உண்மையில அது என்ன தண்ணீர் அல்ல. அதே மாதிரி அந்த அரண்மனையில அவள் நடந்து போகிற போது அவளுக்கு அந்த பளிங்கில நடந்து போகும்போது தண்ணீர் மாதிரி தெரிந்தது, அதனால ஆடை மேல தூக்குனான், ஆனா உண்மையிலே அது என்ன தண்ணீர் அல்ல அப்படின்னு சொல்லி அவள் புரிந்து கொண்டாள். புரிந்து விட்டு காலத்திறப்பி அவள் சொல்கிறாள், காலத்திறப்பி என்னை படைத்தவனே, இன்னி தலம் துனசி, நான் எனக்கு அநியாயம் செய்து விட்டேன், எனக்கு நான் அநியாயம் செய்து விட்டேன். அஸ்லம் தூ மா சுலைமான், நான் சுலைமானோடு நானும் முஸ்லிம் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாள். லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் ரட்சகனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக நானும் மாறிவிடுகிறேன் என்று சொல்லி அந்த சபா நாட்டு அரசு என்ன செய்கிறாள், இஸ்லாத்தை என்ன செய்கிறாள் ஏற்றுக்கொள்கிறாள். அப்ப அவள் ஒரு நாட்டுக்கு வந்து அதிபதியாக அரசியாக இருந்தாள். சுலைமான் நபி இன்னொரு நாட்டுக்கு அரசராக இருந்தார். கடைசியில அவள் அசத்தியத்தில் இருந்தாள். அந்த அசத்தியத்தில் இருந்தவள் வந்து கடைசியில சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாள் என்பது இது சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வலிமையால் இது நடந்தது. ஒரு சாதாரண
ஒரு ஹுதுஹுது பறவையின் மூலமாக இந்த செய்தி சுலைமான் நபிக்கு வந்ததற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டத்துக்கு சுலைமான் நபி என்ன செய்தாரு, போயிட்டாரு. இது அல்லாஹ் அவருக்கு செய்த மிகப்பெரிய பேரருள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இது ஒரு சுலைமான் நபியுடைய செயலைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் இருக்கிறான். முழுக்க கிட்டத்தட்ட 45வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், 27 அத்தியாயம் 45ஆம் வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சுலைமான் நபி அவங்க என்ன தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தினார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம்.